கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் தேவ பிரசன்னத்திலிருந்து நமது அன்பர் ஜெப ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். சென்ற வாரத்தில் நாம் தியானித்த பொழுது சங்கீதம் 139 சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? என்னை சூழ்ந்திருக்கிறீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர் கர்த்தாவே என்று ஆரம்பிக்கும் பொழுது அந்த முதல் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்தில் மிக முக்கியமாக அவர் சொல்லுகிற காரியம், நான் படுத்திருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். அப்போது சூழ்ந்திருக்கிறார் என்பதை குறித்து சென்ற வாரத்திலே நாம் தியானித்தோம், ஜெபித்தோம். அநேகர் அற்புதத்தை நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர் எவ்விதமாய் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்மை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர் எப்படி நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார்? கிருபைனால் நம்மை சூழ்ந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அந்த கிருபைனாலே அவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கிருபைனாலே பரிசுத்தவான்களை சூழ்ந்திருந்தார் இல்லையா? அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து அவனுடைய சந்ததி வாழ்க்கையில் எல்லார் காரியத்திலும் ஆண்டுடைய கிருபை சூழ்ந்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தின் மூலம் அறிந்திருக்கிறோம். நோவாவை குறித்து நாம் ஆதியாகமம் 6:8 வாசிக்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நமக்கு கிடைக்காத பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு கிடைக்காதா? நிச்சயம் ஆண்டவருடைய கிருபை ஆண்டுடைய கண்களிலே உங்களுக்காக கிடைக்கும். அதனால்தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நம்மை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர் கிருபையினாலே நம்மை சூழ்ந்து காக்கிறவர். நோவாக்கு ஆண்டுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல உங்களுக்கு கிடைக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவ்வளோ பெரிய அழிவு. ஆனால் நோவா தன் குடும்பத்தோடு பாதுகாக்கப்பட்டார் இல்லையா? அதே விதமாக ஆண்டு உங்களை பாதுகாப்பார். அவருடைய கண்களிலே உங்களுக்கு நிச்சயமாக கிருபை கிடைக்கும். நீங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்கள், அங்கே 17ஆம் வசனத்துக்கு நாம் வரும்பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனாலே மோசே வாழ்க்கை பாருங்கள், எவ்வளவு பெரிய வல்லமையான வாழ்க்கை இல்லையா? ஆண்டவர் அவர் கிருபையை காக்கிற பயங்கரமான தேவன் என்று சொல்லி நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று நெகேமியா சொல்லுகிறார். அருமையான அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நெகேமியா 9:32 சொல்லும்போது, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அவர் வாக்கு கொடுத்து அவர் கிருபையை கொடுத்து அந்த கிருபையினாலே அவர்களை சூழ்ந்து கொண்டார். யாரெல்லாம் ஆண்டுடைய கிருபைக்குள் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய சாதனைகளை சாதித்தார்கள், ஜெயம் பெற்றார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். நீங்களும் அதை செய்ய வேண்டும். நீங்களும் ஒரு நோவாவை போல, ஒரு மோசேயை போல, ஒரு நெகேமியாவை போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்வதற்கு தயாராகுங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை யோசிக்காதீங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற தேவைகளை பார்க்காதீங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற பயங்கரமான காரியங்கள், ஒருவேளை உலகத்தின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இயற்கையின் அழிவுகள், கொள்ளை நோய்கள், எல்லா பூகம்பங்கள், பலவிதமான காரியங்கள், போர்கள், யுத்தங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், நோவாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதனால்தான் சங்கீதங்களின் புஸ்தகங்களில் பாருங்கள், ஏராளமான வசனங்கள் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்கள் சகோதரி, இன்றைக்கு சொல்லுங்கள் சகோதரனே, உங்களை சூழ்ந்திருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலையும் அத்தனை விதமான தேவைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லி பாருங்களேன். கர்த்தர் நல்லவர்,
அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நிச்சயமாக நன்மையை காண்பீர்கள். நிச்சயமாக கிருபை சூழ்ந்து கொள்ளும். எனவே அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் என்பதற்காக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற தேவ கிருபை, அந்த கிருபை எப்படி விதத்தில் நம்மை சூழ்ந்து காக்கக்கூடியது, சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 63 சங்கீதத்தில் 3வது வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. ஜீவனையே விட கிருபை நல்லதுன்னு சங்கீதக்காரன் அனுபவிச்சிருக்கிறார் சிஸ்டர். பல நேரத்தில் செத்து போனது போல இருக்குது, நான் செத்துருவேன் போல இருக்குது என்றெல்லாம் பலர் நினைக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ சிலர் சொல்லுவாங்க, நான் தற்கொலை செஞ்சு செத்துடலாமான்னு நினைக்கிறேன். வேண்டாம், ஒரு காலத்தில் தற்கொலை பாதையில் ஓடின நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய கிருபை நல்லது. அந்த உங்கள் ஜீவனை காக்கிற கிருபை அது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனையோ விதத்தில் நமக்கு அழிவுகள் வந்திருக்கும், நாம் மறித்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டுடைய கிருபை அல்லவா சூழ்ந்து காத்திருக்கிறது. அதனால் உங்களுடைய ஜீவனை விட அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஜீவன் உங்களோடு கூட இருக்கிறது போல கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும். அவர் கிருபை நல்லது என்று சொல்லி அவரை துதியுங்கள். நிச்சயமாக அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். அப்போது நம்மை நிர்மூலமாகாதபடி நம்முடைய ஜீவனை காக்கிற சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரத்தில் 6 வசனத்தில் என்ன சொல்லுகிறது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதாக, இல்லையா? அப்போது ஜீவகாலமெல்லாம் உங்கள் வாழ்க்கை முழுசும் அந்த கிருபை என்ன செய்யும்? தொடரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். தொடரக்கூடிய கிருபை, உங்கள் ஜீவ நாட்கள்லாம் உங்களோடு கூட வரக்கூடிய கிருபை, அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். வாழ்நாள் எல்லாம் உங்கள் வாழ்வையோடு வருகிற கிருபை. என்ன அன்பு சகோதரி சகோதரனை, ஒரு நாள் உங்களோடு கிருபையை கொடுத்து மறுநாள் கிருபை உங்களை விட்டு விடுக்கப்படுகிற கிருபை அல்ல. அதை தான் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 3வது காரியம் என்ன சொல்கிறது தெரியுமா? மலைகளே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேலே மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் சொல்லுகிறார், கிருபை உங்களை விட்டு விலகாது. விலகாத கிருபை. ஆம் பிரியமானவர்களே, ஜீவனை காக்கிற கிருபை, ஜீவனாலெல்லாம் உங்களை தொடரக்கூடிய கிருபை மாத்திரமல்ல, உங்களை விட்டு விலகாத கிருபை. அப்படிப்பட்ட கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுமாம். எனவே இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என்னுடைய ஆண்டவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. அந்த கிருபை என்னை விட்டு விலகாதது, என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லு. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 4 வசனம் பாருங்கள். கிருபைனாலும் இரக்கங்களாலும் அவர் முடிசூட்டுகிறாராம். எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? அவர் கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்கும்பொழுது என்ன நடக்கும்? அந்த கிருபை நம்ம கூடயே தங்கியிருக்கும். அந்த கிருபைனாலே நம்ம என்ன நடக்கும்? நமக்கு ஒரு முடிசூட்டுகிற அனுபவம். அந்த கிருபை இரக்கம், அந்த இரக்கத்தின் தேவன், கிருபையுள்ள தேவன், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொன்ன தேவன் அந்த இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டுவார். ஹல்லேலூயா! உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை உங்களுக்கு முடிசூட்டுகிற கிருபையாய் மாறிவிடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஆம் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களை நன்மையான பாதையில் நடத்தி உங்களை விட்டு விலகாமல் காப்பதோடு கூட முடிசூட்டி மகிழ பண்ணுகிற தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வது அது மாத்திரமல்ல, ஒருவேளை போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். பலவீனத்துக்கு மத்தியில் நீங்கள் சொல்லலாம், ஐயோ இப்படி இருக்குதே, ஆண்டவருடைய கிருபை அல்லவா நான் சார்ந்திருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அதுதான் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். அல்லேலூயா! பூரணமாக விளங்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய கிருபை, போதுமான கிருபை. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார் இல்லையா? அதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே எந்த விதமான பலவீனங்கள், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுக்கு போதுமான கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு உங்கள் பலவீனத்தை பலமாய் மாற்றிவிடும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ கொஞ்சம் நெஞ்சமாக விளங்குமா சொன்னார்? யோசிச்சு பாருங்க, பூரணமாக விளங்கும். எனவே தேவ கிருபை அது உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதற்காக இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன்
கிருபை அளிக்கிறார். ரொம்ப உங்கள் உள்ளத்தில் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். ஆண்டுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், தாழ்த்தி பாருங்கள், ஆண்டுடைய கிருபை பெருக்கும். நான் என்னோடய அனுபவத்தில் அதை பார்த்துருக்குறேன். தகுதி இல்லாத நமக்கு கிருபை பாராட்டுறாரு இல்லைங்களா? எவ்வளவு கிருபை பாராட்டுறாரு. அதுக்கு காரணம் நம்ம கொஞ்சம் தாழ்த்தினோம்னா அவ்வளவுதான், அவருடைய கிருபை அப்படியே நம்மளை சூழ்ந்து கொள்ளும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஆண்டவர். ஒருவேளை அவரை துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்களுக்கு கிருபை பெருகி கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா துதியுங்க, எந்த காரியத்தில் மத்தியிலும் துதிங்க. நீங்கள் துதி உங்களை சூழ சூழ அந்த இடத்துல கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஸ்தோத்திரம் பெருக பெருக கிருபை பெருகும். உங்கள் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுச்சுன்னு நம்ம பாவம் செஞ்சிட முடியாது இல்லையா? ரோமர் 6:1 அது பாவம் கிருபை பெருகுதுன்றதுனால நம்ம பாவத்தில் நிலை நிற்க முடியாது. அதே தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யோனா புஸ்தகத்தில், தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மாயையை பின்பற்றி கொண்டவர்கள் தங்களுக்குள்ளே வந்த கிருபையை போக்கடிச்சிட்டாங்களாம். இந்த உலகத்தின் மாயை, பாவம் இதெல்லாம் பின்பற்றாதிருங்கள், அதிலெல்லாம் நீங்கள் சார்ந்து கொள்ளாதிருங்கள், அப்போது கிருபையை போக்கடித்து விடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை நல்லது, கிருபை அருமையானது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உடைய கிருபை எத்தனை நல்லது, எத்தனை அருமையானது. அதனால்தான் மனுபுத்திரர் உடைய செட்டைகளின் கீழ் வந்து அடைகிறார்கள். அல்லேலூயா. அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், குறைவுகள், பலவீனங்கள் அத்தனையும் தூக்கி எறிகிற தேவ கிருபை இன்றைக்கு உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நிச்சயம் தம்முடைய கிருபை உங்கள் மேல் ஊற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதும் அருமையான உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர், உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்திருக்கிறவர் என்று நாங்கள் தியானித்தோம். அப்பா அருமை பிள்ளைகளுக்காக செபிக்கிற இந்த நேரத்தில் எந்தெந்த குடும்பங்கள், எந்தெந்த வீடுகளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவ கிருபை இறங்கட்டும். சுவாமி, உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஐயா. உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும். நோவாக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல, மோசேக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல, பரிசுத்தவான்களுக்கு உம்முடைய கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் கிருபை கிடைக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. நிர்மூலமாகாதபடி காக்கிற தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதி, ஐயோ இந்த வியாதினால் நான் மரித்து விடுவேனோ, இந்த வியாதி எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்துகிறது, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, என்ன செய்வது தெரியல என்று சொல்லி தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்தாருக்காகவும் கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய கிருபை நிர்மூலமாகாதபடி காக்கிற கிருபை அல்லவா ஆண்டவரே. அந்த நல்ல கிருபை இறங்கும்படி ஜெபித்து வியாதிகளை நீக்கி போட்டு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உடைய கிருபை சூழ்ந்து காக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடருகிற கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தொடரட்டும். என்னை பின்பற்றுகிற, என்னை தொடர்கிற காரியங்கள் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி யார் வேதனைப்படுகிறார்களோ, ஐயோ என்னை வியாதி தொடர்கிறது, இந்த வேதனை தொடர்கிறது சொல்லுகிறதை மாற்றி போடும்படியாய் தொடருகிற கிருபை உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும். இப்பொழுது உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் அப்பா தொடர்ந்து வருகிற கிருபையை அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, விலகாத தேவ கிருபை மலையே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே விலகாத உம்முடைய கிருபை இப்பொழுது 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 உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, ஆசீர்வதிப்பதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் கிருபையினால் முடிசூட்டுகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுவீராக. ஆசீர்வதித்தருளும் இயேசு சுவாமி. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, அப்படியே செய்தருளும். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பலவீனங்கள் பலனாய் மாறட்டும். ஒரு அற்புதம் நடப்பதாக. எந்தெந்த காரியங்கள் இவர்களை பலவீனப்படுத்துகிறதோ, எந்த வேதனையை, எந்த பிரச்சனை நினைத்தால் ஐயோ நான் பலன் இழந்து போய்விடுகிறேன், எனக்கு பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அதிலே ஆண்டவருடைய கிருபை போதுமானது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த தேவ கிருபை இவர்களை நிரப்பி பலப்படுத்தி உடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை நீக்கி போடட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபையினால் சூழ்ந்து காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பர் ஜெப ஊழியங்கள் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9846333923 மற்றும் 9865868439.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.